வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வெக்டார், டேட்டா ஃப்ரேமு, லிஸ்ட்டு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், எப்படி சின்டாக்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி சம் எக்ஸசைஸ் நம்ம பார்ப்போம். எப்படி வெக்டாரில் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் த வெக்டார், எப்படி வேல்யூஸ் எப்படி வாங்குறது, அந்த மாதிரி நம்ம என்ன சம் எக்ஸசைஸ் ஆஃப் த ஆர் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவுண்ட் த நம்பர் ஆஃப் வெக்டர் வேல்யூஸ் இன் பர்டிகுலர் ரேஞ்ச் இன் ஆர். ஸோ ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வச்சுட்டு நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிரியேட் த வெக்டார், அதுக்கு சம் செட் ஆஃப் த ரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த நம்ம கொடுக்குற எலமெண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வெக்டார் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதிலே தான் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளோட்டிங்கா கேரக்டரா எது வேணாலும் நம்ம அந்த சி ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வெக்டார் கிரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம், சம் ஸ்பெசிஃபை த ரேஞ்ச், இவ்வளோதான் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், சம் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ நம்ம சோர்ஸ் எடுத்துப்போம். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்டீஜர் பாயிண்ட் வெக்டார் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். விஇசிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல சியில் 1, 12, 3, 14, -1, -3 நான் வெக்டார் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்பெசிஃபையிங் த ரேஞ்ச் டு செக் த எலமெண்ட். ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஒரு மினிமம் ரேஞ்ச் -2 கொடுக்குறேன், மேக்ஸிமம் ரேஞ்ச் 8 கொடுக்குறேன். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த வெக்டாரோட லென்த்தை நான் சைஸுங்கிற ஆப்ஜெக்டில் அந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சம் ஈக்குவல் டு 0. இது எதுக்கு அப்படின்னா, கவுண்ட் த எலமெண்ட்ஸ் இன் த ரேஞ்ச், எத்தனை எலமெண்ட் இருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்காக இனிஷியலைசேஷன் பண்ணுறோம், சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஐ இன் 1 சைஸ். ஓகேவா? லென்த் சைஸ். ஸோ சைஸை நம்ம செக் பண்ணுறோம். இஃப் அந்த வெக்டார் வேரியபிள் ஐ மினிமம் ரேஞ்ச் அண்டு மேக்ஸிமம் ரேஞ்சாக இருந்தால் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்கிறோம், இன்க்ரிமெண்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் த ரேஞ்ச். அப்புறம் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் சம் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்டாரில் கொடுத்துருக்கிறது இந்த ரேஞ்சில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த சம்ங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணுங்க. ஓகே, 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இந்த ரேஞ்ச் 3 நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, கவுண்ட் ஆயிருக்கு. ஸோ 3ங்கிறது நம்ம ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? என்னென்ன 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், வெக்டார்ல நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம், 1, 12, 3, 14, -1, 3. ஓகேவா? மினிமம் ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கோம், -2. ஸோ -1, 3, 1 இது இந்த ஸ்பெசிஃபைங் த ரேஞ்சுக்குள்ள வருது. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லுது, கவுண்ட் த நம்பர் 3 அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுவே அதாவது நம்ம என்ன பண்றோம், அதே ரேஞ்ச் தான், சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் ஸ்பெசிஃபைட் ரேஞ்சு. இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போம்.
ஸோ இதை வந்து நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இதுலயும் வந்து நம்ம வெக்டார் கிரியேட் பண்ணிருக்கோம். சி ஃபங்க்ஷன்ல 1, 12, 3, 14, -1, -3, 0, 0.1. ஓகேவா, 0.1 கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபைங் த ரேஞ்ச் வந்து மினிமம் ரேஞ்ச் -2, மேக்ஸிமம் ரேஞ்ச் 8, அதே தான் கொடுத்துருக்கோம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கவுண்ட் பண்ணவில்லை. நம்ம என்ன பண்றோம், வெக்டார்ல இந்த ரேஞ்சில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து சம் பண்ண சொல்றோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், இப்போ print sum of the elements in specified range. ஸோ இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் செக் the element is less than maximum range and greater than minimum range. ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ நம்மளுக்கு என்ன வருது, 4 வருது. ஸோ நம்ம அந்த கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்கோம், இந்த வெக்டார் வந்து என்ன இருக்கணும், மினிமம் ரேஞ்ச் வந்து கிரேட்டர் தென்ல இருக்கணும், மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து லெஸ் தென்ல இருக்கணும். ஓகேவா, வெக்டார்ல வந்து லெஸ் தென் மேக்ஸிமம் ரேஞ்சு, மினிமம் வெக்டார் கிரேட்டர் தென் மினிமம் ரேஞ்சு. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் ரேஞ்சில் இருக்கு. அடுத்தது வந்து இதே தான், அதே நம்ம தான் பண்றோம். இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா NA வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து இதுல வந்து எல்லாமே வேரியபிள் கொடுத்துருக்கோமா. இப்ப நல் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து டிக்ளேரிங் இன்டீஜர் பாயிண்ட் வெக்டார்ல வந்து NAங்கிறத நம்ம நல் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுவே மினிமம் ரேஞ்ச் -2, மேக்ஸிமம் ரேஞ்ச் 8 கொடுத்துருக்கோம். இதையுமே அதே தான் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வெக்டார் வந்து கிரேட்டர் தென் மினிமம் ரேஞ்சு, லெஸ் தென் மேக்ஸிமம் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சம்ல இந்த நாட் நல் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். இக்னோரிங் இக்னோர் பண்ணிக்கோ, அதாவது நாட் நல்ல இக்னோர் பண்ணிட்டு எனக்கு சம் ஆஃப் த வேல்யூஸ் கொடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா, so if any of the elements of the vector is not NA, then some method returns the NA as the output. ஏன் அப்படின்னா, ஏன் வந்து NA வந்து அவுட்புட்டா வருது அப்படின்னா it can be ignored by specifying the range true-ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, NA வந்து இந்த இங்க கொடுத்துருக்கோமா, NA.rm equal to true அப்படின்னு கொடுத்ததுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த வேல்யூ NAனே நம்மளுக்கு வரும். ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ பாருங்க என்ன வருதுன்ட்டு. ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருதுன்னா சம், அதாவது NA அப்படின்னு வருது ஃபர்ஸ்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச் வித்தவுட் இக்னோரிங் த NA. ஸோ நம்ம வந்து அந்த சி வெக்டார்ல இக்னோர் பண்ணாம, அதாவது நல்ல வந்து இக்னோர் பண்ணாம வரணும் அப்படின்னா எல்லாமே NAன்னு வந்துருது. ஸோ நம்ம வந்து இங்க என்ன கொடுத்துருக்கோம், NA.rm ட்ரூ அப்படின்னு கொடுத்ததுனால இக்னோர் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இக்னோர் பண்ணோன்னு நம்மளுக்கு என்ன வருது, 3 அப்படின்னு வருது. ஓகேவா, ஸோ NA வந்து இக்னோர் பண்ணா நம்மளுக்கு 3 கவுண்ட் வருது. இக்னோர் பண்ணலைன்னா எல்லா வேல்யூமே என்ன எடுத்துக்கும், நாட் நல்னு எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ நாட் நல் வேல்யூ நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சம் வேல்யூ ரேஞ்ச் மட்டும் தான் கொடுத்தோம். அதாவது சி ஃபங்க்ஷன் வெக்டார்ல வந்து நம்ம சம் வேல்யூஸ் கொடுத்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ கொடுத்து எப்படி அந்த வந்து கிரியேட் பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம நார்மல் வேல்யூ கொடுத்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக் வேல்யூவில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த வேல்யூ நம்ம வந்து அந்த கவுண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுக்கறதுனால நம்ம வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்னா நேவி மெத்தட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா using for the for loop and then check if the element is equivalent to the given value, a counter is maintained and it is increased by 1 each time the value matches the element is not present, counter returns a value 0. ஸோ வந்து அந்த ஒவ்வொரு டைமும் அந்த வெக்டாரில் நம்ம செக் பண்ணோம். ஸோ இது வந்து மேட்ச் இருந்ததுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கும், மேட்ச் இல்லை அப்படின்னா 0ங்கிற வேல்யூவை அது எடுத்துக்கும். ஸோ இந்த காம்ப்ளிசிட்டிக் அப்ரோச் வந்து O பவர் n, அதாவது O ஆஃப் n, வேர் n இஸ் த சைஸ் ஆஃப் த வெக்டார். ஸோ நம்ம இந்த நேவி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம கவுண்ட் த வேல்யூ, கவுண்ட் த ஸ்பெசிஃபிக் வேல்யூ பண்ண போகிறோம். ஸோ இதை பாருங்க என்ன. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிக்ளரிங் ஏ வெக்டார் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் த ஒரிஜினல் வெக்டார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஒரிஜினல் வெக்டாரை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ லூப்பிங் வெக்டாரில் வந்து ஐ இன் வெக்டார்னு கொடுத்துருக்கோம். ஃபார் ஐ இன் வெக்டார் செக் இஃப் த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த வேல்யூ வந்து ஐயில் வந்து ஈக்குவல் டு எக்ஸா, அதாவது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனது அப்படின்னா நம்ம கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கோம், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கவுண்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி 0ங்கிறது நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு என்ன வருது, 2ங்கிறது வருது. ஸோ நம்மளுக்கு வந்து எத்தனை வேல்யூ அப்படிங்கிறது 2ங்கிறது வருது. ஏன் அப்படின்னா நம்ம சி வெக்டாரில் என்ன பண்ணியிருக்கோம், 4 ஒரு தடவை கொடுத்துருக்கோம், அடுத்தது ஒரு தடவை 4 கொடுத்துருக்கோம். ஸோ 4 ஈக்குவல் டு 4 இருந்ததுன்னா என்ன பண்ணும், அது நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் நம்மளுக்கு சம் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரிஜினல் வெக்டார்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ ஒரிஜினல் வெக்டார் வந்து 1 2 3 4 2 1 4 6 அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னது, கவுண்ட் த கிவன் வேல்யூஸ் இன் அபவ் வெக்டார் வந்து 2. அடுத்த மெத்தட் வந்து இதில் வந்து நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து நேவி மெத்தடு, இன்னொன்று வந்து சம் மெத்தடே நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது சம் வெக்டார் ஈக்குவல் டு வேல்யூவாக இருந்து நம்ம அப்படியே பண்ணிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நேவி மெத்தடை விட இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம், சம்மை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், டைரெக்டாகவே சம் அந்த இதை வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிப்போம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிக்ளரிங் வெக்டார் வந்து ஏ, அதாவது கேரக்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரிஜினல் வெக்டாரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கவுண்ட் த கிவன் வேல்யூ இன் அபவ் வெக்டார் என்ன சொல்லியிருக்கோம், வெக்டார் ஈக்குவல் டு ஏ இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? இது சிம்பிளான மெத்தடு. சம் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இந்த சம் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம கண்டிஷன் கொடுத்துக்கிறோம், வெக்டார் ஈக்குவல் டு ஏவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இதை ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன வருது, 3 வருது. ஏன்னா 3A இருக்கு, இங்கே 1 2 3 இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கண்டுபிடிச்சு நம்மளுக்கு 3 அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அந்த ஒரிஜினல் வெக்டார்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது
வெக்டார் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறது, அதிலே வந்து நல் வேல்யூ வந்ததுன்னா எப்படி அதை இக்னோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டவுன்லோடு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.